பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 65ஆம் வசனம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞானதிஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசுநாதரை பரியாசம் பண்ணுகிறார்கள், கிண்டல் அடிக்கிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள், அவன் தலையிலே கொட்டுகிறார்கள், அவரை கன்னத்தில் அறைகிறார்கள். ஏனென்று கேட்டால், கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இத்தனை வேதனைகளையும் பொறுத்து கொண்டார். கிறிஸ்து இந்த வேதனைகளை அனுபவிக்காவிட்டால் நீங்களும் நானும் அந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அருமை தேவ பிள்ளைகளே, இயேசுவை அடித்தார்கள். முழு உலகத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தாவாகி இயேசுவை, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகி இயேசுவை, உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே பிறந்த அந்த பரம்பொருளை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பாக கொட்டுகிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள், கன்னத்தில் அறைகிறார்கள். இயேசு அமைதியா இருக்கிறார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டால் நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்து ஏறுகின்றார். உங்களுக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் இதெல்லாம் சகித்தார். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, நீங்களும் நானும் சமாதானமாய் இருப்பதற்காக, நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருப்பதற்காக என்பதுமான இயேசு தன்னை பாடுகளை அனுபவித்தார். அவரை அடித்தார்கள் ஐயா. நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார். மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.